தாவியானவரே, எல்லையற்ற உம்முடைய அன்பிற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் உணர்ந்து உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் எல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தின விதங்களை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை காப்பாற்றின விதங்களை நினைத்து பார்க்கிறோம். போக்குவரத்துகள் எங்களோடு இருந்ததை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உளமார்ந்த நன்றிகளை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனைகளை நீர் ஆசீர்வதித்து தரணுமே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பணுமே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் இணைந்த கலந்து கொண்ட ஒருவர் கூட வெறுமையாய் போய்விடாதபடி உம்முடைய பிரசன்னத்தினாலே, நிறைவான உம்முடைய வார்த்தைகளினாலே நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பாடல்களை ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பெலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நமக்கு முன்னின்று சத்ருவை துரத்துகிறவர். ஹல்லேலூயா. எல் யெஷூரன், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல் யெஷூரன், எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. சேர்ந்து பாடுவோமா? ஆமென். பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். ஏல் யெஷூரன், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல் யெஷூரன், எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஏல் யெஷூரன், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல் யெஷூரன், எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டு கொண்டேன் என்றீரே, மீட்டு கொண்டேன் என்றீரே. ஏல் யெஷூரன், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல் யெஷூரன், எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஓ, ஏல் யெஷூரன், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல் யெஷூரன், எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேல் உம்மாவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும். சந்ததி மேல் உம்மாவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. ஏல் யெஷூரன், எனக்காக
சிருஷ்டித்தேன் என்றவரே, நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டு கொண்டேன் என்றீரே, மீட்டு கொண்டேன் என்றீரே. ஏல் யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். சத்தமாய் ஏல் யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவர். ஏல் யேசூரன், ஏல் யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல் யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவர். பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். ஏல் யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல் யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஏல் யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல் யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேல் உம் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் ஆசியையும். சந்ததி மேல் உம் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. ஏல் யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல் யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஏல் யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல் யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உங்களுடைய நினைவுகள் அல்ல, கர்த்தருடைய நினைவுகள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அதே போல நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் கர்த்தருடைய நினைவுகள் உயர்ந்ததாயிருக்கிறது. உங்களை குறித்து ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவுகள் உயர்ந்ததாயிருக்கிறது. நாம் மனிதர்கள் அநேக நேரங்களிலே இந்த மனுஷீகம் சார்ந்த நிலையிலே நாம் யோசிக்கிறது உண்டு. ஒரு நிலைக்குள்ளே, ஒரு அளவுக்குள்ளே நாம் யோசிக்கிறது உண்டு. நம்மை படைத்த தேவன் நம்மை பற்றி அப்படி அல்ல. அவருடைய தரத்திற்கு அவர் நம்மை குறித்து யோசிக்கிறார். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய எண்ணத்திற்கு, கர்த்தருடைய சித்தத்திற்கு, கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமே. ஆனால் அவருடைய வழிகளிலே நம்மை நடத்த ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹalleluya. ஏல் யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல் யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவர். ஏல் யேசூரன், ஏல் யேசூரன் எனக்காக யாவையும்
செய்து முடிப்பவரே. ஓ ஏல் யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். ஆமென். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே, கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும், அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கோணலானவை நேராகணும்,
கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ஓ இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம். அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம். அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு. ராஜா வருகிறார். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். ஆமென். இவர்களுக்கு எவ்வளவோ நெருக்கங்கள் இருந்தாலும், தன்னுடைய சொந்த சகோதரன் மரித்து போன அளவிற்கு பாரங்கள் இருந்தாலும், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மார்த்தாள் ஆமென் அவருக்கு எதிர்கொண்டு போனாள். நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் எவ்வளவு இருந்தாலும், நம்மை சுற்றி எத்தனை பாரங்கள் இருந்தாலும், எவ்வளவு கவலைகள் கண்ணீர்கள் இருந்தாலும், ஒரு காரியத்தை நம் மனதில் கொள்ள வேண்டும். இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிற மாத்திரத்தில் நாம் அவருக்கு எதிர்கொண்டு போகிறவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். தெரிந்த ஒரு பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். ஆமென். சர்வ வல்லவர்
என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹாஹா, இது அதிசயம் தானே. ஓஹோஹோ, இது உண்மைதானே. ஆஹாஹா, இது அதிசயம் தானே. ஓஹோஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வது தான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வது தான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாடுங்க, பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாடுவோம், பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம். ஒரு விசை கூட சத்தமாய், பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். என் பாவம் எல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பரலோகத்தில் என்ன
எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. சொல்லுங்க பரலோகத்தில் ஆமென். எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய். ஹல்லேலூயா. இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. எத்தனை சந்தோஷம். ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பாடுவோம் உற்சாகமாய், இயேசுதான் இரட்சகர். ஹல்லேலூயா. இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது ஊரெல்லாம் சொல்லிடுவேன், ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகம் எங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகம் எங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஆமென். ஷபரலா ஷெகெலே பரோசி அந்தல மஹாந்த கதயா ஏகது சரண மஹாந்தெலே மரா. பாடுங்க வாய்களை திறந்து, என் இயேசு ஜீவிக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சகலத்தையும் எனக்காக மீட்டு தருகிறவர் அவர் உயிரோடு இருக்கிறார். என் தெய்வம் மரித்து போன ஒரு தெய்வம் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் ஜீவிக்கிறார். என் மீட்பர் ஜீவிக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். லபரா ஹந்து நமலரா ஷததரதியா துரபா கபரபா. ஓ ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய். இயேசுதான், இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. ஓ இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் நிஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே ஷபராந்தெலே வரனா ஏகதலல வரியந்தே கேலே வரகதுரபனா இபரகதுட வரஷந்ததல வரபகபரலல ஓரபனா ஷந்ததரலே மகனரியாந்தெலே வர ஓரபனா ஷந்ததே ஏகது ஷரவரானி அந்தமராந்தேலனா ஓரபஹாந்தெலே வரஹாரிஸ் இபகதலல வரகனதியாந்தெலே மனா ஓரபனா ஷந்ததரலே மனா ஏ பரு ஷரவராதியாந்தெலே ஏகத ஷரமஹாந்தே கிதவரா உடவர மஹாந்தெலே பக லிபகுடமனா ஷந்ததரமனதியாதே ஏ பகுட மஹாந்தலல வரஹாஷி liba barakatura balamana shangadarama rabaladia kadamadia turabala bara iba katura mahanda kadadia terene e rabakatu shabarahadia tiraba kadadia rabakatura balamana shangadarama iba barakatura bakatira balara repakatu shabarakatila bara ikatu shabarakatula bara rabakatura bana shangadarama kata e kata kata lala ipakuda mahandaka ikete kete keleba lebreketa kabana hatura bakana
parashatatarama ikatatarama eketekelema akatusha barahadiza librakata mahanda kara ora bakatusha librakatusha namanasa lepakuda mahanda karaya eparusha barahad labarakatusha labarana mahanda karabarana பரிசுத்தாவியே நன்றி இயேசுவே நன்றி அப்பா நன்றி இயேசுவே ஹல்லேலூயா இயேசுதான் என் இரட்சகர் இயேசுதான் என் ராஜா சத்தமாய் இயேசுதான் என் இரட்சகர் இயேசுதான் என் ராஜா சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மனவால் பாவமெல்லாம் போக்கிவிட்டார் என் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார் பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மனவாளன். கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், அவர்களுடைய பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய பூர்வ நாட்களில் எல்லாம் நம்மை தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். ஆமென். இந்த விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆம் ஆண்டவர் என்னை தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். ஓ, நான் இன்றைக்கு ஜீவனோட இருக்கிறதற்கு காரணம் அவர் என்னை தூக்கி சுமந்து வந்தார். ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். பூர்வ நாட்களிலெல்லாம் ஆண்டவர் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இன்றைக்கு ஜீவனோடு இந்த இடத்திலே நாம் நிற்கிறதற்கு காரணம் ஆண்டவர் நம்மை தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் தான் என்னை தூக்கி சுமந்து வந்தார். கடந்த நாட்கள்ல நான் தாண்டி வந்த சில பிரச்சனைகள்ல, சில விபத்துகள்ல என்னோட இருந்து என்னை தூக்கி சுமந்து வந்தவர் என்னுடைய ஆண்டவர். நான் இன்றைக்கு ஜீவனோட இருக்கிறதற்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை. சேர்ந்து பாடலாமா? தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன்,
கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கீழப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். பாடும் தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், எங்கள் தெய்வமே சுமப்பீரே. நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை நாம் சுமக்க தேவையில்லை, அவர் நம்மை சுமந்து செல்லுகிற தெய்வமாயிருக்கிறார். பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஓ தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தோள்களில் நான் கீழப்பேன், பயமின்றி வாழ்ந்தி. பாடும் தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கீழப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை பிடித்து கொள்வேன். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கீழப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்கள் நான் கீழப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில், உந்தன் தோள்களில் நான் கீழப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கீழப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை நாம் தூக்கி சுமக்க தேவையில்லை. ஆமென். அவர் நம்மை தூக்கி சுமக்கிற தெய்வமாயிருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட புரிதலோடு ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? ஹalleluya. பூர்வ நாட்களில் எல்லாம் எங்களை தூக்கி சுமந்து வந்த தெய்வம். ஹalleluya. இன்றைக்கு நான் நிற்கிறதற்கு காரணமே ஆண்டவர் என்னை தூக்கி சுமந்து வந்தது தான். ஆமென். நான் வந்ததல்ல, நான் வந்திருந்தால் இத்தனை தூரம் வந்திருக்க முடியாது. நீங்கள் வந்திருந்தால் இத்தனை தூரம் வந்திருக்க முடியாது. உங்களுடைய குடும்பம் இத்தனை தூரம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் உங்களை தூக்கி சுமந்து வந்தார். ஹalleluya. உங்களை தூக்கி சுமந்து வந்த நல்ல ஆண்டவர் பூர்வ நாட்களில் எல்லாம் உங்களை தூக்கி சுமந்து வந்தார். நன்றி இயேசுவே. ஹalleluya.
உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நிறைந்த இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நல்ல தெய்வமே, எங்களை நடத்தி வந்த நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தகப்பன், நீர் எங்களை தூக்கி சுமந்து வந்தவர், நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். நாங்கள் அல்ல அப்பா, நாங்கள் வந்ததல்ல, எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய சமூகம் ஒன்றே எங்களை நடத்தி வந்திருக்கிறது. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. மீதியான ஆராதனைகளை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 30வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். சாம்ஸ் 30. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் போராடி ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற தலைப்பிலே இருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதாவது போராடி ஜெபம் பண்ணுங்கள் என்கிற தலைப்பிலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். போராடி ஜெபம் பண்ணுங்கள். வேதத்தில் நிறைய வித்தியாசமான ஜெபங்கள் உண்டு. விண்ணப்ப ஜெபம் உண்டு, ஸ்தோத்திர ஜெபம் உண்டு, உபவாச ஜெபம் உண்டு, மன்றாட்டு ஜெபம் உண்டு. அந்த வரிசையிலே அநேகர் போராடி ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். அந்த போராடி ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த நாளிலே போராடி ஆண்டவருடைய சமூகத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும், அப்படி ஜெபித்தவர்களுக்கு ஆண்டவர் செய்தது என்ன என்கிற காரியங்களை எல்லாம் குறித்து தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறோம். ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தின் மூலமாக, அதுவும் குறிப்பிட்ட ஒரு காரியத்தின் மூலமாக இடைப்படுகிறாரோ, அந்த நேரத்திலே நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பித்தான் ஆண்டவர் இந்த காரியங்களை நம்மோடு பேசுகிறார், இடைப்படுகிறார். அப்போ போராடி ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லும்போது சில காரியத்தை நாம் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார், உணர்த்துகிறார். ஏனென்று சொன்னால், நீங்கள் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை நீங்கள் போராடி பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் அவைகள் உங்களுடையதாக இருக்கிறது, உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. அதை நீங்கள் ஆண்டவரிடத்திலே போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஸோ அது சம்பந்தமான காரியங்களை இந்த நாளிலே வேதத்திலிருந்து நாம் வாசிக்க தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 32வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்திலே அவர் ரோமாபுரியருக்கு சொல்லுகிற வார்த்தை தான் இது. என்ன சொல்லுகிறார்? நான் போராடுவது போல, எதிலே? ஜெபத்திலே நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன் என்பதாய் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற காரியம் இதுதான். போராடி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். போராடி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு காரியத்தை நீங்கள் கேட்கும்போது அந்த காரியத்திற்கு மறு உத்தரவு அல்லது பதில் இல்லாதது போல காணப்படலாம். நிறைய நேரங்கள் அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஜெபத்தை அதற்கப்புறம் செய்கிறதே இல்லை. ஏனென்றால் சூழ்நிலைகள் மாறவில்லை. நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா என்றே தெரியவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நிறைய நேரங்களில் நாம் தொடங்கிய ஜெபத்தை தொடர்ந்து செய்யாமல், அனுதினமும் செய்யாமல், அந்த காரியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே போராடாமல் நாம் அதை அப்படியே விட்டு விடுகிறது உண்டு. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நம்மை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். நீ போராடி ஜெபம் பண்ண வேண்டும், நீ போராடி விண்ணப்பம் பண்ண வேண்டும், போராடி என்னுடைய சமூகத்திலிருந்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய போராட்டம் நம்முடைய எதிரிகளோடு அல்ல, நம்முடைய போராட்டம் நம்முடைய எதிர்ப்பாளர்களோடு அல்ல. நம்முடைய போராட்டம் எந்த இடத்தில் என்று சொன்னால் ஜெபங்களில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஜெபத்தில் தான் நாம் போராட வேண்டும். தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நிறைய நேரங்களில் போராடுகிறது யாரிடத்தில் என்று தெரியாமல் அவர்களுடைய சத்துருக்களோடு போய் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிறார், நீ போராட வேண்டிய இடம் அது அல்ல. நீ சரியாக போராடுகிறாய், ஆனால் நீ போராட வேண்டிய இடம் அவர்கள் அல்ல, அந்த இடம் அல்ல. நீ போராட வேண்டிய இடம் உன்னுடைய ஜெப இடம். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற அந்த இடத்துல தான் நீங்கள் போராட வேண்டும். ஜெபங்களில் தான் நீங்கள் போராட வேண்டும். ஜெபத்தின் மூலமாகத்தான் நீங்கள் போராட வேண்டும். ஆமென். தவறான இடத்திலே போராடுவது என்பது ஆமென் நம்முடைய போராட்டத்தை தோல்வியில் முடிய செய்யும். ஆனால் ஜெபங்களில் நாம் ஆண்டவரிடத்திலே போராடும் போது, ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசத்தோடு போராடுகிற வேளையிலே அவர் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார், நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு தெரியுமா? ஆமென். கழுகு என்கிற இந்த பறவை இருக்கு பாருங்க. இந்த பறவையின் இடத்திலே அதிகமாய் வம்பிழுக்கிற ஒரு பறவை எது தெரியுமா? காகம் தான். ஆமென். பறந்து கொண்டிருக்கிற கழுகுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து அதனுடைய தலையில் என்ன செய்யுமா? கொத்துமா இந்த காக்கா. பாருங்க, அவ்வளோ பெரிய உருவம் உள்ள கழுகு, அந்த கழுகுக்கு மேலே சிறிய உருவம் உள்ள இந்த காக்கா ஏறி உட்கார்ந்து அது பறக்கிற வேளையில் அதனுடைய தலையில் கொத்துமாம். ஆனால் இந்த கழுகு பாருங்க ஒன்றுமே செய்வதில்லை. இந்த கழுகு அந்த காக்காவிடத்தில் போராடுகிறது இல்லை. ஆனால் இந்த கழுகு என்ன செய்யுமா? அந்த சூரியனை பார்த்து, அந்த வெளிச்சத்தை பார்த்து ஆமென் வேகமாக பறக்க துவங்குமாம். ஆமென். பறவைகளிலே சூரியனை பார்த்து நேரே பறக்கக்கூடிய ஒரு தைரியமுள்ள பறவைனா அது கழுகு தான். இந்த கழுகு அப்படி அந்த சூரியனை பார்த்து உயர பறக்கும்போது
ஒரு அளவுக்கு அப்புறம் இந்த காகத்தினால கழுகுக்கு மேலே அமர்ந்து இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த கழுகு போகிற உயரத்திலே இந்த காகம் மூச்சு முட்டி அது தன்னால் இருக்க முடியாமல் அப்படி அது கீழே வந்து விடுமாம். பாருங்க, இந்த கழுகு அது போராடுகிற இடம் அறிந்திருக்கிறது, எங்கே வைத்து போராட வேண்டும் என்று அதற்கு தெரிந்திருக்கிறது. அதுபோல கொடிய விஷமுள்ள பாம்புகளை கழுகுகள் பிடிக்கும்போது என்ன செய்யுமாம்? அவைகளை உயர கொண்டு போகுமாம், பெரிய இடத்திற்கு, உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகுமாம். அந்த இடத்துல கொண்டு போக இந்த கொடிய விஷம் நிறைந்த பாம்பு மூச்சு விட முடியாமல், ஏன்னா அதனுடைய தளம் இந்த பூமி மட்டும்தான். ஆனால் கழுகு சண்டை போடுற இடம் இந்த பூமி அல்ல. அதுக்கு எங்க சண்டை போடணும், எந்த இடத்துல போராடணும்னு நன்றாக அறிந்து வைத்திருக்கிற ஒரு பறவை தான் இந்த கழுகு. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த இடத்தில் போராடுகிறோம் என்பதை சரியாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். நாம் இடம் மாறி போராடும் போது நம்முடைய தடமும் சேர்ந்து மாறுகிறது. நாம் இடம் மாறி போராடும் போது அதிக பலனை பிரயோகிக்க வேண்டி இருக்கிறது. நாம் இடம் மாறி போராடும் போது நாம் குறித்த அந்த ஆசீர்வாதங்கள் நம்மிடத்தில் வந்து சேர்கிறதில்லை. நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நமக்கு நடக்கிறதில்லை. அதனால் இந்த நாளிலே நம்முடைய போராட்டம் மனிதர்களோடு அல்ல, நம்முடைய போராட்டம் கர்த்தரோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது, அங்கதான் நாம் போராட வேண்டும். ஆனால் நிறைய நேரங்களிலே போராட வேண்டிய இடத்திலே போராடாமல் மற்ற எல்லா இடத்திலும் போராடுகிறதுனால தான் அநேக தோல்விகளை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த நாளிலே நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை ஏவி அவன் மூலமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் பரிசுத்த ஆவியானவர் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே நிறைய மனிதர்கள் போராடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்திருக்கிறார்கள். அதிலே முதலாக போராடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தவன் யார்? ஆதியாகமத்தில் இருக்கிற மனுஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவனுடைய பெயர் தான் யாக்கோபு. இந்த மனுஷன் ஆண்டவரோடு போராடுகிற ஒரு மனுஷனாக இருந்ததை வேதத்திலே பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த சம்பவம் தான். இருந்தாலும் நாம் அதை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனத்தில் இருந்து 28வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24 முதல் 28 வசனங்கள் வரை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக முறைகள் இந்த வசனங்களை வாசித்திருந்தாலும் வேத வசனங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் புதிய புதிய விதங்களிலே புதிய ஆழத்திற்குள்ளே உங்களை நடத்தி சென்று புதிய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அர்த்தம் என்ன? சண்டையை ஆரம்பித்தது, போராட்டத்தை ஆரம்பித்தது யார் தான்? ஆண்டவர் தான். போராட்டத்தை துவங்கினது கர்த்தர் தான். உங்களை ஜெபிக்க வைக்கிறது கர்த்தர் தான். அதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். போராட்டத்தை துவக்கிறதும் அவர் தான், போராட வைக்கிறதும் அவர் தான்,
போராட்டத்தில் ஜெயத்தை கொடுக்கிறது அவர் தான். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மூன்றையுமே செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென். ஏன் நம்மை நெருக்கத்துக்கு உட்படுத்துகிறார் அப்படின்னா நம்மளை போராட வைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஆமென். ஏன் போராட வைக்கிறார்? அப்போதான் நீ வெற்றி அடைய முடியும், அப்போதான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே ஆமென் போராட்டத்தை துவக்குகிறார். இது ஒரு தவறான போராட்டம் அல்ல. இந்த போராட்டத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் நல்ல போராட்டம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த நாளில் அதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அந்த நல்ல போராட்டத்தை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பாகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த போராட்டம் தவறானது அல்ல. இந்த போராட்டம் ஆமென் ஸ்தோத்திரம், இது தீங்காய் போய் முடிகிற போராட்டம் அல்ல. இது தீமையே நன்மையாக மாற்றுகிற போராட்டம். இது ஜெயத்தை தருகிற போராட்டம். ஆமென். இது விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே என்ன செய்தான்? போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு, யாக்கோபை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது, கர்த்தரிடத்தில் போராடி ஜெபிக்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதை ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டும். ஏதோ சில நிமிடங்கள் நீங்கள் ஜெபித்து அதை முடித்து கொள்ளுகிற ரீதியில் அல்ல. நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளதாகவும் ஆமென் தேவனை அசைக்கக்கூடிய ரீதியிலும் அது என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதிக சத்தமிடுவதால் அல்ல. நிறைய நேரங்களில் ஜெபத்தில் அதிகமான சத்தத்தை நாம் இடுகிறதுனாலே நாம் நினைக்கிறோம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது என்று சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, ஜெபம் என்பது நீங்கள் கொடுக்கிற சக்தியில் அல்ல. ஜெபம் என்பது நீங்கள் கொடுக்கிற அந்த உங்களுடைய மாம்சீக பலத்தில் அல்ல. ஜெபம் என்பது உங்களுடைய ஆவியின் பலத்தில் இருக்கிறது. உங்களுடைய ஆவியில் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆவியினால் ஜெபம் பண்ணி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ ஆவிக்குரிய அந்த ஒரு ஊக்கத்தோடு, ஆவிக்குரிய வைராக்கியத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் அதிகமான சத்தம் இட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆமென். அன்னாளை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவளுடைய சத்தமோ கேட்கப்படவில்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அவளுடைய உதடுகள் மாத்திரம் தான் அசைந்தது, அவளுடைய சத்தம் கேட்கப்படவில்லை. அவள் இருதயத்திலிருந்து என்ன செய்தாள்? பேசினாள். ஹல்லேலூயா. அவள் என்ன ஜெபிக்கிறாள் என்பது அருகே உட்கார்ந்திருந்த ஏலிக்கு தெரியாது. ஆமென். அவளுடைய உதடுகள் மாத்திரம் தான் அசைந்தது, ஆனால் அது பரலோகத்தையே அசைக்கக்கூடிய வல்லமையுள்ள ஜெபமாய் இருந்தது. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம் போடுகிற சத்தத்தினாலே நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று நாம் நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, அது உங்களுடைய உள்ளத்திலிருந்து வராத பட்சத்திலே, அது உங்களை அசைக்காத பட்சத்திலே அது நிச்சயமாய் பரலோகத்தை அசைக்க போகிறதே இல்லை. அது உங்களுக்கு பதிலை கொண்டு வர போகிறது இல்லை. அதனாலே ஊக்கமான ஜெபம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் அவருடனே போராடுகையில், அந்த தேவதூதனுடனே போராடுகையில் அல்லது தேவனுடனே போராடுகையில் யாக்கோபினுடைய தொடைச்சந்து என்ன செய்ததாம்? சுளுக்கிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக யாக்கோபு இப்படி போய் ஜெபிக்கிறான்? அவனை துரத்தி கொண்டு ஏசா 400 பேரோடு வருகிறான். ஆமென். யாக்கோபினுடைய பேர் இனி இருக்கவே கூடாது என்று அவனை முற்றிலுமாக அழிப்பதற்காக ஏசா 400 ஆட்களை தன்னுடைய கையிலே அவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். இதை பார்த்து பயந்து போன, ஜீவனுக்கு பயந்த இந்த யாக்கோபு ஆண்டவருடைய சமூகத்திலே பிந்தி தனித்திருந்து அவரோடு போராடுகிறான். எதை சொல்லி போராடுகிறான்? உன் தகப்பன் தேசத்துக்கு போ என்று சொல்லி இவனை அனுப்பின ஒரு கர்த்தர் உண்டு. வாக்குத்தத்தம் கொடுத்துதான் அவனை அனுப்பினார், வார்த்தை தந்துதான் அவனை அனுப்பினார். ஆனால் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு இந்த எதிர்ப்பு? ஏன் எனக்கு இந்த சஞ்சலம்? ஏன் எனக்கு இந்த அழுகை என்று சொல்லி இவன் மனுஷனோடு அல்ல, ஏசாவோடு அல்ல அவன் போராடினது. நான் மறுபடி சொல்லுகிறேன், ஏசாவோடு அல்ல அவன் போராடினது, அவன் தேவனோடு போராடினான். நிறைய பேர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆமென் தவறான இடத்திலே போராடி கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வராது, அது உங்களுக்கு ஜெயமா இருக்காது. நீங்கள் போராட
போராட வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து போராடி பாருங்கள். காரியங்களிலே மாற்றம் உண்டாகும், காரியங்களிலே மாற்றம் உண்டாகும். இந்த ஏசா ஆமென் அழிக்க வேண்டும் என்று வந்தவன் தான். இந்த ஏசா அவனை கொன்று நிர்மூலமாக்க வேண்டும் என்று வந்தவன் தான். ஆனால் யாக்கோபு ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் அழுது கெஞ்சி அவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் வாசிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் ஆமென் 3வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, ஓசியா 12வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான், அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். பாருங்க, இந்த வசனத்தில் பாருங்க, அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். போராடினான்னா சண்டை போட்டு அது ஒரு மாதிரி ஆக்கிரல. போராட்டம் என்பது அது அல்ல. ஆமென். அழுது ஆண்டவரை நோக்கி என்ன செய்தான்? கெஞ்சினான். அழுது கெஞ்சினான். அவன் அழுதான், அவன் அழுதான். கர்த்தருடைய சமூகத்திலே நம் இருதயம் உடைந்து அவருடைய சமூகத்திலே அழ வேண்டும். என்னால் முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் அழ வேண்டும். நீர்தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அழுக வேண்டும். அவருடைய இரக்கத்திற்காக நீங்கள் கெஞ்ச வேண்டும். ஆண்டவரே நீர் இரக்கம் செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் கெஞ்ச வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 123வது சங்கீதம் 2வது வசனத்திலே, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். ஆண்டவரை நோக்கி நீங்கள் அழுது போராட வேண்டும். ஆமென். அப்படி நீங்கள் போராடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயம் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, 26வது வசனம், அதாவது ஆதியாகமம் 32:26 ஆமென், இந்த தூதன் யாக்கோபோடே சொல்லுகிறார், ஆமென், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்று சொன்னார். நான் போகிறேன், என்னை விடு, பொழுது விடுகிறது என்று சொல்லி. பாருங்க, ஜெபம் என்றால் இப்படி இருக்க வேண்டும். அந்த ஜெபத்தை விட்டு ஆண்டவரால் போகவே முடியவில்லை. கர்த்தருடைய தூதனால் அந்த இடத்தை விட்டு அசையவே முடியவில்லை. அழுது அவரை நோக்கி கெஞ்சுகிறான். ஆமென். அநேக நேரங்களிலே நீங்கள் கண்ணீர் விட்டு அழுகும் போது உங்களை நடுவிலே விட்டு விட்டு போகிறவர்கள் அநேகர், உங்களை அழுக விட்டு போகிறவர்கள் அநேகர். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு நன்றாய் தெரியும். உங்களுடைய மனம் உடைக்கப்பட்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு நன்றாய் தெரியும். ஆமென். நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நன்றாய் அறிந்தே அவர்கள் விட்டு போவார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், ஆமென், உடைக்கப்பட்டவர்களுடைய கண்ணீர் சிந்துகிறவர்களுடைய ஜெபத்தை பாதியில் விட்டு போகிறவர் அல்ல. ஆமென். நின்று உங்களுக்காய் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. நின்று உங்களுக்காய் நியாயம் செய்வார். அவர் பாதியில் விட்டு போகிறவர் அல்ல, பாதியில் விட்டு போகிறவர் அல்ல. அவர் அப்புறம் போகிறவரை போல காண்பித்தார். ஆமென். ஸ்தோத்திரம். அவர்களுடைய ஏக்கம் என்ன என்பதை அறிவதற்காக ஆமென், இந்த இடத்துல தூதன் சொல்லுகிறான், பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்று சொல்லி. ஆமென். ஏன் சொல்லுகிறார்? போக வேண்டும் என்றா சொல்லுகிறார்? இல்லை. ஆமென். நான் சொல்லுகிற நேரத்திலே நீ என்னை தடுத்து நிறுத்துகிறாயா? நான் உனக்காக கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்பதற்காகத்தான் அந்த தூதன் அப்படி சொல்லுகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து எம்மாவூர் சீடரோடு அவர் நடந்து சென்ற போது, ஆமென், அந்த பட்டணத்தினுடைய அந்த சரியான இடத்திலே வந்த போது, ஆமென், அவர் அப்புறம் போகிறவரை போல காண்பித்தார். அவர்களை விட்டு தனியே போகிறதை போல காண்பித்தார். இந்த சீஷர்கள் அவரிடத்திலே வருந்தி கேட்டார்கள், எங்களோடு வந்து தங்க வேண்டும், போஜனம் பண்ண வேண்டும் என்று வருந்தி கேட்டார்கள். கேட்டவர்களை அப்படியே விடவில்லை. அவர்கள் கேட்டதற்காக அவரோடு போய் தங்கினார்.
காண்பிக்கிறார். அங்கே போஜனம் புசிக்க அவர்கள் உட்கார்ந்தார்கள். அப்பத்தை பிட்டு அவருடைய கரங்களில் கொடுத்த போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள். ஹல்லேலூயா. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விட்டு அப்புறம் போகிறவரை போல காணப்படுகிறாரா? ஆண்டவர் உங்களை விட்டு தூரம் போகிறவரை போல காணப்படுகிறாரா? ஆமென். அது உங்களை விட்டு தூரம் போவதற்காக அல்ல. உண்மையிலே உங்களுக்கு தாகம் இருக்கிறதா? உண்மையிலே உங்களுக்கு வாஞ்சை இருக்கிறதா? உண்மையிலே நீங்கள் அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவர்களா என்பதை அறிகிறதற்காகவே ஆண்டவர் அப்படி காண்பிக்கிறார். அப்புறம் போகிறவரை போல காண்பிக்கிறார். ஆமென். பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்று உங்களிடத்தில் சொல்லுகிறதை போல சொல்லுவார். உண்மையிலே உங்களை விட்டு போகிறதற்கான மனம் அவருக்கு இல்லை. ஆனால் உங்களுடைய தாகம் என்னவென்று அவர் அறிய விரும்புகிறார். ஆமென். உங்களுடைய ஜெபத்தை பாதியிலே நிறுத்துகிறீர்களே. ஆமென். ஒரு குறுகிய நேரத்தில் உங்களுடைய ஜெபத்தை முடித்துக் கொள்ளுகிறீர்களே. அப்படி அல்ல. சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென். அவரை விடாதிருங்கள். தொடர்ந்து அவரோடு போராடுங்கள். ஹல்லேலூயா. அவரிடத்திலே போராட 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 அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று விட்டு தான் வருவீர்கள். ஆமென். நீங்கள் தனியே வருவதில்லை. நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. ஒரு மனுஷனிடத்திலே போராடும் போதே சில நேரத்தில் நன்மை கிடைக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஊமை சொன்னபோது ஒரு கொடூரமான ஒரு நியாயாதிபனை குறித்து அங்கே சொல்லுகிறார். இந்த நியாயாதிபன் கர்த்தருக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். அப்படிப்பட்ட அந்த நியாயாதிபனிடத்திலே வந்து ஒரு விதவை தினந்தோறும் அவனை அலட்டி கொண்டே இருக்கிறாள். தனக்கும் தன்னுடைய எதிராளிக்கும் இருக்கிற காரியத்திலே ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவனை அலட்டி கொண்டிருக்கிறாள். ஆமென். ஒரு விசையில் அந்த நியாயாதிபன் அவளுக்கு இறங்கி நியாயம் செய்தான். ஆமென். ஒரு கொடூரமான ஒரு மனுஷனை இப்படி செய்யும் போது ஆமென், அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர் காரியத்தை செய்து முடிக்க அவர் உண்மையுள்ள தேவன். நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும். ஐயோ, ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கவில்லையே, எனக்கு ஏமாற்றமா இருக்கிறது என்று நீங்கள் அவரை விடக்கூடாது. ஆமென். போராடி ஜெபிக்கிற ஜெபம் என்றால் என்ன? ஆமென். நீங்கள் சூழ்நிலை முடிந்த பின்பும் அவரை நோக்கி பார்க்கிறது தான் போராடி ஜெபிக்கிற அனுபவம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ யாக்கோபு போராடி ஜெபம் பண்ணினான். அந்த இடத்தில் அவன் சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொன்னான். ஆமென். 27வது வசனத்திலே வாசிக்கிறோம், உன் பேர் என்ன என்று கேட்டார். அந்த தூதன் கேட்ட வார்த்தையை பாருங்க, உன் பேர் என்ன என்று கேட்டார். ஆமென். அவன் சொன்னான், என் பேர் யாக்கோபு. அப்பொழுது அவர், இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஏன்னா தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அங்கே அந்த தூதன் சொல்லுகிறான். தேவனோடு மட்டுமல்ல, நீ மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல தேவனோடு என்று சொல்லுகிற வார்த்தை சரி, அது என்ன மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய்? பாருங்க, எந்த மனுஷனோட இவன் போராடி மேற்கொண்டான் அப்படின்னா, இவனுக்கு விரோதமாய் வருகிற ஏசா என்கிற மனிதனோடும் போராடி என்ன செய்தான்? அவன் மேற்கொண்டான். என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா, அந்த மனுஷன் போய் போராடல. ஆமென். ஆண்டவரிடத்தில் போராடினான். இவன் வருகிறதற்கு முன்பாகவே, அதாவது ஏசா வந்து இவனை சந்திக்கிறதற்கு முன்பாகவே தன்னுடைய ஜெபிக்கிற அந்த இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி அவன் போராடி ஜெபித்து ஆமென், அடிக்க வந்தவனை அணைக்க வந்தவனாய் மாற்றினான். நான் மறுபடி சொல்றேன், ஆமென், அழிக்க வந்தவனை அணைக்கிறவனாக மாற்றினான். ஏசா இவனை அணைக்க வந்தவன் அல்ல, கட்டி தழுவ வேண்டும் என்று வந்தவன் அல்ல, இவனை அழிக்க வேண்டும் என்று வந்தவன். அப்படி வந்தவனை பாதி வழியிலே ஆமென், அவனுடைய மனதை மாற்றி யாக்கோபோடு நன்மையை பேச வேண்டும் என்கிற ஒரு மனதை கொடுத்ததினால் தான் ஏசாவால் அப்படி நடந்து கொள்ள முடிந்தது. நீங்க போராடி ஜெபம் பண்ணணும். ஒருவேளை நாளைய தினம் உங்களுக்கு ஒரு போராட்டமான ஒரு நாளாக இருக்கலாம். ஆமென். நீங்கள் வேலை பார்க்கிற அந்த ஸ்தலத்திலே நாளைய தினம் ஒரு கடைசி தினமாக இருக்கலாம். ஆமென். நீங்கள் குடியிருக்கிற அந்த வீட்டிலே நாளைய தினம் ஒரு கடைசி நாளாக இருக்கலாம். இன்று ராத்திரி ஆண்டவருடைய சமூகத்திற்கு போங்கள். அவருடைய சமூகத்திலே நீங்கள் போராடி ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். நீங்கள் கர்த்தரிடத்திலே போராடி ஜெபம் பண்ணும்போது ஆமென், உங்களிடத்திலே போராட வருகிற மனுஷனை ஆண்டவர் இந்த ராத்திரியிலே சந்திப்பார். இந்த ராத்திரியில் அவனிடத்திலே பேசுவார். ஆமென். மனிதர்கள் எல்லாம் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள். ஆமென். சகல ஆவிக்கும், எல்லா ஆவிகளுக்கும், மாம்சமான எல்லா ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் அவரே.
ஆமென். அவரை அன்றி ஒன்றும் செய்துவிட முடியாது. நீங்கள் அவரிடத்திலே நீங்கள் போராட வேண்டும். அவரிடத்தில் நீங்கள் கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டும். அழுது அவரை நோக்கி நீங்கள் கெஞ்ச வேண்டும். நாளைய தினத்திலே நடக்க வேண்டும் என்று இருக்கிற அந்த அபாயமான சூழ்நிலை நடவாதபடி இன்றைய தினம் கர்த்தருடைய சமூகத்திற்கு போங்கள். ஆமென். நான் என்ன செய்கிறது என்று தெரியவில்லை என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் அப்புறம் போகிறவரை போல காண்பிப்பார். அப்புறம் போகிறவரை போல் அவர் காண்பிக்கும் போது இதோ அவர் போய்விட்டார் என்று அல்ல, அவரை போகாமல் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டியது அது உங்களுடைய கடமை. ஹல்லேலூயா. அவரை போகாமல் பிடித்துக் கொள்ள வேண்டியது, ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சோ இவன் தேவனோடு மாத்திரமல்ல மனிதரோடும் போராடி என்ன செய்தான்? மேற்கொண்டான். ஆனா ஏசா கிட்ட போய் போராடல, ஏசா கிட்ட போய் அவன் போராட்டம் செய்யல. ஆனா இவன் ஜெபிக்கிற இடத்தில் இருந்துதான், ஆண்டவரிடத்துல மட்டும்தான் அவங்க போராட்டம் இருக்கணும். மனுஷங்களிடத்திலேயோ சூழ்நிலைகளிடத்துல நீங்க போராடக்கூடாது. ஆமென். அவைகள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவைகள். ஆமென். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னாரே. ஆமென். இந்த ஆண்டவரிடத்தில் உங்களுடைய போராட்டம் இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் செய்கிற ஒரு ஊழியனாய் இருந்தான். ஆமென். அவன் சொன்னான், நல்ல போராட்டத்தை போராடு. தீமோத்தேயுக்கு எழுதும்போது அதைத்தான் எழுதுகிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஆமென். நீங்கள் போராடும் போது ஏதோ ஒரு அந்நியர்களை போல அல்ல, உங்களுடைய சுதந்திரத்துக்காக நீங்கள் போராடுகிறீர்கள். ஆமென். இந்த போராட்டம் என்பது ஜெபத்தை குறிக்கிறது. அவர் சொல்லுகிறார் பவுல், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. உங்க ஜெபம் ஒரு வெறுமையான ஒரு ஜெபமாய் அல்ல, வெறுமையான ஒரு போராட்டமாய் அல்ல, அது விசுவாசத்தின் போராட்டமாய் விசுவாசத்தின் ஜெபமாய் இருக்க வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். மத்தேயு 21:22 வசனத்திலே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென். வெறும் ஜெபத்திலே அல்ல, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் என்ன செய்வீர்கள்? பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்போ நம்ம போராட்டம் யாரிடத்துல இருக்கணும்? ஆண்டவரிடத்தில் இருக்கணும். மனுஷர்களிடத்தில் என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருக்கிற நாம் ஒரு நாளும் மனுஷங்கள்கிட்ட போய் போராடக்கூடாது. மனுஷங்கள்கிட்ட போராட நம்முடைய ஆவியை கெடுக்கிற அநேக காரியங்கள் நமக்குள்ளே வெளிவரும். தேவையில்லாத எண்ணங்கள் வரும், தேவையில்லாத வார்த்தைகள் வாயிலிருந்து வரும், தேவையில்லாத யோசனைகள் மனதிலிருந்து வரும். ஆமென். இதெல்லாம் செய்ய தான் அது சரியாக வராது பாருங்க. அப்போ கர்த்தரோடு நீங்கள் போராடினீங்கன்னா எல்லாம் சரியாக நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அடிக்க வருகிறவனை உங்களை அணைக்கிறவனாக மாற்றிடுவார். ஏன்னா நீங்கள் ஜெபம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிரயத்தை நீங்கள் ராத்திரியில் கொடுத்துருக்கிறீங்க. ஆமென். அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அதை நீங்கள் செலுத்தி இருக்கிறபடினால உங்களை வெறுமையாக விடவே மாட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இப்பொழுது மறுபடி ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு நாம் வருவோம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் அந்த 3-6 வசனங்களில் 5வது வசனம் அல்ல 4வது வசனத்திலிருந்து மறுபடியும் நம்ம வாசிக்கலாமா? அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். 5வது வசனம், கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, இடைவிடாமல் உன் தேவனை என்ன செய்? நம்பிக்கொண்டிரு. ஆண்டவர் இந்த நாளில் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இடைவிடாமல் உன் தேவனை நீ நம்ப வேண்டும். ஆண்டவரை நம்புறதுல ஒரு கேப் இல்லை,
ஒரு சின்ன ஒரு இடம் விட்டு அல்ல, இடைவிடாமல் அவரை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும், இடைவிடாமல் அவரை நம்ப வேண்டும், இடைவிடாமல் அவரை விசுவாசிக்க வேண்டும். கடந்த வாரத்திலே நாம் அதை குறித்து தியானித்தோம். ஆமென். இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. தொடர்ச்சி நிலை, ஜெபத்திலே தொடர்ச்சி நிலை என்பது மிகவும் அவசியமான ஒன்று. ஆமென். முதல் நாள் நீங்கள் ஜெபிக்கும் போது அங்கே ஒரு தடையும் வராது. சில நேரங்களில் இரண்டாவது முறை நீங்கள் மறுபடியும் அதே காரியத்திற்காக ஜெபிக்கும் போது சத்ருவானவன் உங்களுடைய மனதில் நிறைய கலைகளை விதைப்பான். எப்படிப்பட்ட கலைகள் என்று சொன்னால், ஆமென், அவிசுவாசத்தின் கலைகளை அவன் என்ன செய்வான்? விதைப்பான். இது நடக்குமா? இது சம்பவிக்குமா? இதுக்கு வாய்ப்பு இருக்கா? நேற்று ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்ட, இன்னைக்கு எப்படி நடக்கும் நீ விசுவாசிக்கிற அப்படின்னு சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, எலியா தீர்க்கதரிசியினுடைய சம்பவத்திற்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். அந்த மனுஷன் என்ன செய்தான்? ஆமென். ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காம்பி தேசத்தில் நான் மழையை கட்டளையிடுவேன் ஆண்டவர் சொன்னார். ஆமென். இந்த மனுஷன் பாருங்க, அந்த மழைக்காக போய் தன்னுடைய நெற்றி முழங்காலில் பட குனிந்து அவன் ஜெபம் பண்ண தொடங்குகிறான். பாருங்க, போராட்டத்தின் ஜெபத்தை பாருங்க. இப்படிதான் போராடுகிறது. தன்னுடைய வேலைக்காரனை அழைத்தான். நீ போய் சமுத்திர முகமாய் பார், அங்கே ஏதாவது அடையாளம் காணப்படுகிறதா, மழைக்கான ஏதாவது அறிகுறிகள் காணப்படுகிறதா அப்படின்னு சொன்னப்போ, ஆமென், அவன் வந்து சொன்னது ஒரு அறிகுறியும் இல்லை. ஏன்னா 3 வருஷம் ஆச்சு மழை தேசத்தில் வந்து, ஒரு அறிகுறி கூட இல்லை. நீங்க முதல் நாள் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அறிகுறி கூட இல்லைன்னா அது அப்படியே விடக்கூடாது. நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். அறிகுறி இல்லைன்னா, அறிகுறி வர்ற வரைக்கும் பண்றது பேர் தான் ஜெபம். அறிகுறி வர்ற வரைக்கும் ஜெபம் பண்றது பேர் தான் போராட்ட ஜெபம். இந்த நாளில் நம்ம போராடி ஜெபிக்கிறதை குறித்து தான் தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அறிகுறி இல்லை, ஆமென், ஜெபத்திற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, ஒன்றுமே நடக்கல, கவலையே படாதீங்க. நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், மறுபடி ஜெபம் பண்ணணும். ஐயோ, என்னால் அதை சொல்ல முடியல, சொல்லி ஜெபிக்க முடியல, அவ்வளவு சோர்வா இருக்கு. இல்லை, நீங்க உங்க கவனத்தை உடனே இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஊமைக்கு நேராக திருப்பணும். அந்த பொல்லாத நியாயாதிபன், கர்த்தருக்கு பயப்படாத, மனுஷனை மதியாத அந்த நியாயாதிபனுக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்பணும். ஆமென். அந்த ஏழை விதவை செய்த ஜெபத்திற்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்பணும். என்னுடைய ஆண்டவர் முதல் நாள் என்னை சுத்தமாக கவனிக்காதது போல காணப்படலாம், எனக்கு அப்புறம் போகிறவர் போல அவர் காணப்படலாம், என்னை விட்டு கடந்து போகிறவர் போல காணப்படலாம். என்னுடைய வேலை அவரை பிடித்து வைப்பது. ஆமென். என்னுடைய வேலை அவருடைய கால்களை இறுக கட்டிக்கொள்வது. ஆமென். என்னுடைய வேலை அவரிடத்திலே போராடி ஜெபிப்பது. என்னுடைய வேலை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது. இப்படி வைராக்கியம் உள்ளவங்க பேர் தான் 4 சுவிசேஷ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது 12 வருடம் ஆமென் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆகட்டும், அது பர்த்திமேயு குருடனாகட்டும், அல்லது கானானிய ஸ்திரீ ஆகட்டும், இப்படி வேதத்திலே உள்ள அற்புதங்களை எல்லாம் பாருங்கள். அவர்கள் எல்லாம் போராடி பெற்றவர்கள் தான். ஆமென். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ நமக்கு தெரியாது எத்தனை நாட்களாய் அவள் போராடி கொண்டிருந்தாள் என்று சொல்லி வேதத்தில் ஒரு சில வார்த்தைகளை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை முறைகள் போராடினாள் என்பது நமக்கு தெரியாது. அப்படி போராடித்தான் இயேசுவின் வஸ்திரத்தை அவள் தொட்டிருக்கிறாள். ஆமென். நீங்கள் ஒவ்வொரு முறை முழங்கால் போடும் போதும், ஒவ்வொரு முறை நீங்கள் ஜெபம் செய்யும் போதும் அதெல்லாம் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நொடி துளிகளையும் மிகவும் கவனமாய் தன்னுடைய கணக்கில் வைத்து, உங்களுடைய கண்ணீர் துளிகளை தம்முடைய கணக்கிலே வைத்து, உங்களுடைய அலைச்சல்களை எல்லாம் ஆமென் அறிந்து எண்ணி வைத்து உங்களுக்கு பலன் செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர் உங்களை அப்படி விட்டு விடுவாரோ? ஆமென். உங்களை அப்படி கவலையிலே விட்டு விடுவாரோ? கண்ணீரிலே உங்களை விட்டு விடுவாரோ? நிந்தையிலே உங்களை விட்டு விடுவாரோ? இல்லவே இல்லை. நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவர். விசுவாசம் உள்ள தேவ ஜனங்கள் கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நடுவிலே விட்டு விட்டு போகிறவர் அல்ல. ஆமென். நம்மை கரை சேர்க்கிற ஆண்டவர், நம்மை கரை சேர்க்கிற ஆண்டவர். அவர்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார் என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறபடி, ஆமென், நாம் நாடின துறைமுகத்திலே நாம் கேட்ட அந்த பதிலை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, போராடி ஜெபம் பண்ணுகிற ஆமென் அந்த பாரத்தினால் என்னை நிரப்பும், போராடி பெற்றுக்கொள்ளுகிற அந்த பாரத்தினால் என்னை நிரப்பும். ஆமென். அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அப்படிப்பட்ட போராடுகிற மனம் இல்லை, சுபாவம் இல்லை. அதனால என்ன பிரச்சனை? அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளிலே அப்படியே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஆண்டவர் சித்தம்னு அப்படி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
பிரியமானவர்களே, அன்னைக்கு ஒருவேளை யாக்கோபு அப்படி நினச்சிருந்தாருன்னா, அன்னைக்கு அந்த ஏசாவும் 400 பேரும் வந்து இந்த யாக்கோபு கஷ்டப்பட்டு சம்பாதித்த அவனுடைய அந்த சம்பாத்தியங்களை எல்லாம், அந்த 2 பரிவாரங்களையும் ஆமென் அவன் அழித்து விட்டு போயிருப்பானே. ஆனால் இவன் ஜெபம் பண்ணி, நான் விட்டு கொடுக்கல பாருங்க. ஏன் உங்களுடைய சுகத்தை நீங்கள் விட்டு கொடுக்கணும்? ஏன் உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் விட்டு கொடுக்கணும்? ஏன் உங்களுக்குரியதை நீங்கள் விட்டு கொடுத்து விட்டு நீங்கள் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்? ஆமென். சுகம் என்பது பிள்ளைகளுடைய அப்பம், ஆரோக்கியம் என்பது பிள்ளைகளினுடைய அப்பம். அந்த கானானிய ஸ்திரீ வந்து தன்னுடைய பிள்ளைக்காக அவள் ஜெபம் பண்ணின போது இயேசு கிறிஸ்து சொன்னார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல. ஆமென். சுகம் என்பது பிள்ளைகளுடைய அப்பம். நீங்க சாப்பிட வேண்டிய அப்பம் அது. ஏன் நீங்க அதை சாப்பிட முடியாமல் இருக்கிறீர்கள்? போராடுகிற குணம் இல்லை, போராடுகிற சுபாவம் இல்லை, ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி ஆமென் அழுது கெஞ்சுகிற அந்த சுபாவம் உங்களுக்குள்ளே இல்லை. ஆமென். தாமதங்கள் ஏன் நடக்கிறது? ஏன் கர்த்தர் சொன்ன காரியத்தில் இன்னும் தாமதமாக இருக்கிறது? ஏன்னா இன்னும் போராடலைன்னு அர்த்தம். நீங்க போராடி பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின உடனே பிசாசு அந்த காரியத்தின் மேல ரொம்ப கவனமாக இருப்பான். எப்படி ஆகிலும் நீங்கள் அதை அடைந்து விடக்கூடாது என்பதிலே அவன் மிகவும் கவனம் உள்ளவனாக இருப்பான். ஆமென். நாம் நினைத்து கொண்டிருப்போம், எனக்கு முடியல, எனக்கு அசதியாக இருக்கு, எனக்கு டயர்டாக இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் பின்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சத்துரு. நன்றாக கவனிங்க. யோசுவா புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே யோசுவா ஆமென் ஜனங்களுக்கு அவர்களுடைய இடத்தை பங்கிட்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம். கோத்திர வாரியாக ஒவ்வொருவருக்கும் இடத்தை பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது யோசுவா கண்ட ஒரு விஷயம் இது. 7 கோத்திரங்கள், அதாவது 12 கோத்திரத்தில் 7 கோத்திரம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஊருக்குள்ள வந்தாச்சு, கானான் தேசத்துக்குள்ள வந்தாச்சு, ஆனா பங்கிட்டு கொள்ளல, அவங்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் கைப்பற்றல. அதனால யோசுவா சொல்றாரு, ஆமென், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்துல உங்களுக்குரிய அந்த பங்கை சுதந்திரிக்காம இன்னும் எந்த மட்டும் நீங்கள் அசதியாயிருப்பீர்கள் என்று யோசுவா கேட்கிறார். ஆமென். நிறைய நேரத்தில் நம்ம வாக்குத்தத்த காலத்தில் இருக்கிறோம், பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம், இன்னும் சொல்ல போனா அந்த சரியான இடத்துல இருக்கிறோம். ஆனால் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பிசாசானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி நமக்குள்ளே அசதியை தந்து ஜெபிக்க விடாமல், ஆண்டவரை தேட விடாமல், போராட விடாமல் அவன் தடுத்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, ஆமென், நீங்கள் போராட வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஆண்டவரிடத்தில் போராடுவேன். எனக்குரியவைகளுக்காக நான் கர்த்தரிடத்தில் நிச்சயமாய் போராடுவேன். ஆமென். இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. பாருங்க, உங்க கண்களுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. உங்க கண்களுக்கு, உங்க மனக்கண்களை பற்றி பேசுகிறேன். அந்த மனக்கண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு பவர் இருக்கிறது. எப்படிப்பட்ட பவர்னு சொன்னா, நீங்க அந்த கண்களால் ஆண்டவரை பார்த்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவரால தன்னை மறைத்து வைத்துக் கொள்ள முடியாது. உன்னத பாட்டில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 5வது வசனம். உன்னத பாட்டு 6:5 வாசிக்கலாம். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. போதும். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை என்ன செய்தது? வென்றது. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, மணவாளன் சொல்றாரு இந்த மணவாட்டியை பார்த்து, உன் கண்களை என்னை விட்டு திருப்பிரு, நீ என்னை பார்த்து கொண்டே இருக்கிறபடியினால உன்னுடைய கண்கள் என்னை ஜெயித்து விட்டது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். நீங்க உங்களுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவரால் மௌனமாக என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. உங்க கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவரால் விட்டு விட்டு போக முடியாது. உங்க கண்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டே இருக்கும்போது இந்த உலகத்தில் எந்த மனுஷங்க பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ, ஆமென், யார் உங்களை நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, நீங்க அவரை பார்க்கும்போது ஆமென் அவரால் தம்மை தடுத்து கொண்டு அவரால் இருக்கவே முடியாது. நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். ஆமென். நாம் போராட வேண்டும், அது நம்முடைய வேலை. ஆமென். ஆதியிலிருந்தே போராடி இருக்கிறார்கள், தேவ பிள்ளைகள் போராடி இருக்கிறார்கள். நிறைய நேரத்தில் நாம் நினைக்கிறோம், ஏன் போராடணும்?
எதற்காக போராட வேண்டும் அப்படின்னு நிறைய நேரத்தில் நாம் நினைக்கிறோம். அந்த கேள்வி மிகவும் சரியான கேள்வி. ஏனென்று சொன்னால் நிறைய நேரங்களில் நமக்கு அப்படி சந்தேகம் வருது. ஏன் போராட வேண்டும், கேட்டால் கொடுக்க போகிறாரே அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கிறது உண்டு. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் சில முக்கியமான கட்டங்களுக்கு நீங்கள் வரும்போது அதை ஆக்கிரமிக்கிற சில வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் இந்த பூமியில் இருக்கிறது. வானமண்டலங்களிலே அவைகள் கிரியை செய்து கொண்டிருக்கும். இந்த விதமான ஆவிகளை நீங்கள் மேற்கொள்ளுகிறதற்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி தான் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சீஷர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர்களால் பிசாசுகளை துரத்த முடியலை. மற்ற இடங்களை துரத்துனாங்க, ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்துல துரத்த முடியாத உடனே இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அவர்கள் கேட்டார்கள், ஏன் எங்களால் துரத்தக்கூடாமற் போயிற்று? இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மறு உத்தரவு கொடுத்தார். என்ன தெரியுமா? இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்திலும் அது என்ன செய்யாது, புறப்பட்டு போகாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். சில காரியங்களுக்கு உபவாசமும் ஜபமும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், எல்லா காரியத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது இல்லை. உங்கள் வாழ்க்கையினுடைய அந்த டேர்னிங் பாயிண்ட் வரும்போது, காரியங்கள் சரியாய் முடிய போகிற அந்த நேரத்திலே சத்ருவானவன் அங்கே வருவான். இப்படிப்பட்ட திருப்புமுனை காலங்களிலே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் அன்றைக்கு யாக்கோபு போராடி அவன் ஜெபம் பண்ணி அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னான். அன்றைக்கு அவனுடைய முழுவதுமே அழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவன் போராடி ஜெபம் பண்ணான். ஹல்லேலூயா, ஆமென். அவன் போராடி ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சி அழுது அவன் ஜெபம் பண்ணினான். ஆமென். நீங்க நினைக்கலாம், ஏன் கெஞ்ச விடுகிறார், ஏன் அழுக வைக்கிறார், ஏன் போராட வைக்கிறார்? ஜெபித்த உடனே கொடுத்திருக்கலாமே. இல்லை, ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் எந்த கிரையுமே கொடுக்கல. எது கேட்டாலும் உடனே செய்வார். அப்படிப்பட்ட நிலையில தான் இருந்துச்சு அவருடைய உறவு. ஆனால் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள், அவர்கள் செய்த பாவத்தினாலே. ஆமென். அவர்கள் இனிமேல் அவர்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பலன்களுக்காகவும் அவர்கள் தங்களுடைய நெற்றி வியர்வையை நிலத்திலே சிந்தித்தான் அந்த பலனை புசிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம், ஒரு நியதி அங்கே வந்ததை பார்க்கிறோம். ஸோ இப்போ வரைக்கும் அதுதான். ஆமென். ஒன்றும் இங்கே இலவசம் அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். இலவசமாய் ஏதாவது எனக்கு கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. ஆமென். கிரயத்தை செலுத்தி, கிரயத்தை ஆண்டவருக்கென்று நீங்கள் செலுத்தி அதற்காக நீங்கள் போராடித்தான் உங்களுடைய இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆண்டவர் அதை அவனுக்கு நீதியாக என்ன செய்தார், எண்ணினார். வனாந்தரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆமென் தனி மனிதனாக தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வருவதென்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆமென். கேட்கிற நமக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆபிரகாமுக்கு அது சாதாரணமானது அல்ல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்தவன் வந்ததை பாருங்கள். அது போலத்தான் ஆமென். நீங்கள் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை நீங்கள் போராடி தான் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஆண்டவரிடத்தில் போராடும் போது ஆமென், நீங்கள் உண்மையாகவே அதற்கு கிரயம் செலுத்துகிறீர்களா இல்லையா என்பதை அந்த போராட்டத்தை வைத்து ஆண்டவர் என்ன செய்வார், அறிந்து கொள்வார். அதனால தான் நிறைய நேரத்தில் அப்புறம் போகிறவரை போல காண்பிப்பார். ஆமென். போய் விடுகிறது போல காண்பிப்பார். பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் போகிறது போலவே காண்பிப்பார். ஆனால் நீங்கள் அவருடைய கால்களை பற்றி கொள்ளணும், அவரை பிடித்து கொள்ளணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், எனக்கு ஒரு விடுதலையை தாரும். நீங்க தான் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்திலே போராட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் கால தாமதம் ஆக்குகிறது இல்லை. எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் கால தாமதம் ஆக்குகிறது இல்லை. அநேக ஜெபங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் போதே ஆண்டவர் விடுதலை தர, அற்புதம் செய்ய தான் விரும்புகிறார். ஆனால் ஜெபிக்கும் போதே நம்முடைய மனநிலை என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஜெபிக்கிற இந்த காரியத்துக்கு இன்னும் எத்தனை வருஷம் கழித்து பதில் வரப்போதோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிறைய நேரம் என்ன செய்கிறோம், நினச்சி கொண்டே ஜெபிக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு அதல்ல போதிக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுவிட்டோம் என்று விசுவாசியுங்கள். நம்முடைய நார்மலான தமிழ் பைபிளில் வந்து பெறுவோம் அப்படின்னு விசுவாசிங்கள்னு இருக்குது. ஆனால் உண்மையான மொழிபெயர்ப்பு என்ன,
பெற்றுவிட்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் தான் மார்க் 11:24 என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அதை நான் பெற்று விட்டேன் என்கிற விசுவாசத்தோடு தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு போராட்ட ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம், எவைகளுக்காகலாம் நம்ம போராட வேண்டும், எதுக்காகலாம் நம்ம போராடணும் பார்க்கலாமா? கொலோசியர் 4:12 வாசிக்கலாம். கொலோசியர் 4:12. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இந்த கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகி இந்த எப்பாப்பிரா என்ன செய்கிறான் என்று சொன்னால், தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று ஜெபத்தில் என்ன செய்கிறானா, எப்பொழுதும் போராடுகிறான். பாருங்க, அந்த போராட்டத்துக்கு முன்பாக எப்பொழுதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ நம்ம போராடும் போது எதற்காக போராடி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாக இருக்கணும்னு சொல்லி போராடி ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா பிசாசு கரம் வைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் எதுனா, தேவனுக்கு சித்தமான காரியத்தை செய்யாமல், ஆமென், ஆண்டவருக்கு சித்தம் உள்ளதை செய்யாமல் பிசாசுக்கு சித்தம் உள்ளதை, உங்களுக்கு சித்தம் உள்ளதை செய்கிறதுக்கு தான் நிறைய நேரம் உங்களை தூண்டுவான். ஆனால் நீங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, போராடி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாக இருக்கணும், பூரண நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கணும், அதில் நிலை நிற்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போராடி ஜெபிக்க வேண்டும். அப்படின்னா எங்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் போராடி ஜெபிக்க கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. ஆமென். உங்களுடைய காரியங்களுக்காகவும் நீங்கள் கண்டிப்பாக போராட வேண்டும். ஆமென். அதற்கு உதாரணமாகத்தான் யாக்கோபை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆனால் அதுக்கு மாத்திரம் அல்ல, உலக பிரகாரமான காரியத்திற்காக மாத்திரம் அல்ல, ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் அல்ல, தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் தேறினவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போராடி ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் ஆமென் நீங்கள் தேறினவர்களாக இருக்கணும், பூரண நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் போராடி ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்து தீமோத்தேயு 1:18 1 தீமோத்தேயு 1:18 ஆமென், பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற ஒரு வசனம் இருக்கிறது, அதை வாசிக்கலாம். குமாரன் ஆகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஆமென். 1 தீமோத்தேயு 1:18 தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிற வார்த்தைகளை பாருங்க. உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே, ஆண்டவர் உங்களுக்கு முன் சொன்ன வார்த்தைகளை, முன் சொன்ன தீர்க்க தரிசன வசனங்களை, அந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் நல்ல போராட்டம் பண்ணணுமா? ஏன் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை செய்யவே இல்லையே, 10 வருஷம் ஆயிடுச்சே, 5 வருஷம் ஆயிடுச்சே, அவர் குழந்தை தருவேன்னு சொன்னாரே, ஏன் இன்னும் குழந்தை தரலை? குழந்தை தருவேன்னு சொன்னாரே, ஏன் இன்னும் தரலை? வசனமெல்லாம் காமிச்சாரே, ஏன் இன்னும் அது நடைபெறலை அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்ம அங்கலாய்க்கிறோம். வீடு தருவேன்னு சொன்னாரே, ஏன் தரலை இன்னும்? ஆமென். இந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்னாரே, ஏன் தரலை இன்னும்? இந்த என்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும்னு சொன்னாரே, ஏன் நடக்கலை? பாருங்க பிரியமானவர்களே, நீங்கள் போராடி ஜெபம் பண்ணணும். உங்களுக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்காக நீங்கள் நல்ல போராட்டம் பண்ணணும். ஆமென். அது பேர் தான் நல்ல போராட்டம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடையவைகளுக்காக, உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியத்திற்காக நீங்க போராடி ஜெபம் பண்றது பேர் தான் நல்ல போராட்டம். ஹல்லேலூயா. அதைத்தான வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தில். ஆமென். உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு என்ன செய்கிறேன், ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி, இந்த 2 விஷயத்தை நீங்கள் விடக்கூடாது. விசுவாசமாக இருக்கணும், நல்ல மனசாட்சி வேணும். நல் மனசாட்சி என்பது எப்படி? ஆமென். ஆண்டவர் நன்மையானதை தருவார், நிச்சயமாக அவரை தேடுகிற எனக்கு குறைவில்லைன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அடுத்ததாக 1 தீமோத்தேயு 6:12 நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். நமக்கு நேரமாகிவிட்டது, இருந்தால் ஒரு சில வசனங்களை நான் சொல்லி அதை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். ஆமென். இந்த வசனத்தில் பாருங்க, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அதாவது விசுவாசத்திற்காக வருகிற எதிர்ப்புகள் இருக்கும். நிறைய நேரத்தில் உங்களுடைய விசுவாசத்தை தகர்க்கிற சூழ்நிலைகள் நிறைய வரும். மனுஷர்கள் மூலமா, சூழ்நிலைகள் மூலமா உங்களுடைய விசுவாசம் தகர்ந்து போகிற அநேக காரியங்கள் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நீ என்ன செய்யணும்? போராடணும். ஹல்லேலூயா. உங்களுடைய போராட்டம் விசுவாசத்தோடு இணைந்த போராட்டமாக இருக்கணும், அல்லது அது ஒரு ஒப்பாரி அழுகையை போல மாறி போய்விடும். யாக்கோபு அன்னைக்கு ஒப்பாரி வைக்கல, அவன் விசுவாசத்தோடு தான் ஆண்டவருடைய பாதத்தில் அழுது போராடி கெஞ்சினான். அதுபோல நம்முடைய ஜெபமும் நம்முடைய வைராக்கியமும் ஆண்டவரிடத்தில் எப்படி இருக்கணும்னா, விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் நாம் அதை செய்ய வேண்டும். அடுத்ததாக 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். அதாவது ஜெபத்தில் உள்ள போராட்டத்தை பற்றி பேசுகிறார். ஆமென். நல்ல ஜெப போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். பாருங்க, நீங்க போராடுகிற இந்த போராட்டம் இது ஒரு கெட்ட போராட்டம் அல்ல, தீமையான போராட்டம் அல்ல. இது நல்ல போராட்டம், நன்மைக்கான போராட்டம். ஆமென். உங்களுக்கு நன்மையாய் முடிய வைக்க போகிற போராட்டம். அதனால இந்த போராட்டத்தை நாம் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும்? செய்தே ஆக வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் அநேக காரியங்களில் தளர்வோடு இருக்கிற நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை கொஞ்சம் நன்றாய் உணர்ந்து, இப்படி அல்ல நான் இருக்க வேண்டியது, நான் போராடி ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றே தீருவேன் என்கிற மனநிலையோடு நீங்கள் போராடும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆமென். கேட்கிற எவனும் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவரே, நான் போராடி ஜெபம் பண்ணுகிற ஒரு மகனாய், போராடி ஜெபிக்கிற ஒரு மகளாய் என்னை மாற்றும். ஆண்டவரே, அநேக காரியங்கள் நிலுவையில் இருக்கிறது, அநேக வருஷங்களாய் அது தாமதமாகி இருக்கிறது. ஆனால் நான் போராடி ஜெபிக்க போகிற ஆண்டவர் இந்த நாட்களிலே அவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக நன்மையான வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக வசனங்களை என்னை நம்பச் செய்திருக்கிறேன். அவைகளை எல்லாம் நான் போராடி ஜெபிக்கிற வேளையிலே எனக்காக செய்து முடிக்க நீர் உண்மையுள்ள தேவன். கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். போராடி ஜெபிக்கிற இந்த ஜெபம் என்பது இது ஒரு நல்ல போராட்டம். ஹல்லேலூயா. இது ஒரு நல்ல போராட்டம், நன்மைக்கான போராட்டம், ஆசீர்வாதத்திற்கான போராட்டம், உங்களுக்குரியவைகளுக்கான போராட்டம், உங்களுடைய சுதந்திரத்திற்கான போராட்டம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சுகத்திற்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய வேலைக்காக, தொழிலுக்காக. ஆமென். ஏன் நீங்கள் போராடக்கூடாது? ஆமென். கர்த்தர் உங்களை போராடும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறார். மகனே, எழுந்து போராடு. ஆமென். மகளே, எழுந்து போராடு. இது நீ அசதியா இருக்க வேண்டிய ஒரு காலம் அல்ல, நீ போராட வேண்டிய ஒரு காலம். ஹல்லேலூயா. உடமனா சம்தரா ஹத்துனா ரகதி லபரா ஹம்தனா ரகதே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை எங்கள் மேலே கடந்து வருகிறதற்காக நன்றி. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடந்து வருகிறதற்காக நன்றி. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆமென் போராடி ஜெபிக்கிற ஒரு அக்கினி. ஹல்லேலூயா. லிமா கபரா ஹந்துனா ரகடதியந்துனா பரா. ஆமென். போராடி ஜெபிக்கிற ஒரு வல்லமை ஆமென் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே எங்கள் நடுவிலே நீர் செயல்பட்டதற்காக, கிரியை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் இடைப்பட்டதற்காக நன்றி, பேசினதற்காக நன்றி, அநேக நல் வார்த்தைகளை தந்ததற்காக நன்றி, உற்சாகப்படுத்தினதற்காக நன்றி. ஆண்டவரே, மனக்கண்களை திறந்ததற்காக நன்றி, உணர்வடைய செய்ததற்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளின்படி நாங்கள் போராடி ஜெபம் பண்ணுகிறவர்களாய், போராடி பெற்றுக்கொள்ள
மேற்கொள்ளுகிறவர்கள் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி போராடுகிற ஒவ்வொருவருடைய போராட்ட ஜெபத்தையும் நீர் அங்கீகரித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, போராடி ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் தரப்போகிற தந்திருக்கிற பதில்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் இணைந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திலே இருக்கிறதான தமிழ் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள, ஆண்டவர் உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ள தேவன் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபைகளினாலே அவர்களை நிரப்பும், உம்முடைய இரக்கத்தினால் அவர்களை நிரப்பும் ஆண்டவரே. அப்பா, அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா மாயையின் பிடிகள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு அகன்று போவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா விக்கிரகத்தின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு கட்டுகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய இரத்தத்திலே இருக்கிற வல்லமையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உபயோகப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் உம்முடைய ஆதீனத்திலே முன்குறித்த தம்முடையவர்களை விடுவிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. அப்படி நீர் செய்கிறதற்காக நன்றி. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஒரு விசை கூட ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய பாதத்திலே சகலத்தையும் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.